ஹாய் கைஸ். ஸோ இந்த வீடியோ என்ன அப்படின்னா, என்னோட பிக்சல் 9 ப்ரோ எக்ஸல் கிட்டத்தட்ட நான் வந்து ஒரு 100 நாள் முடிஞ்சிருச்சு அப்படின்னு நினச்சேன். பார்த்தா ஒரு 150 நாள் முடிஞ்சு போச்சு. ஸோ அதை நேத்து தான் பார்த்தேன். ஸோ எப்போ வாங்கினேன் அப்படின்றத இந்த வீடியோ என்னவா இருக்கும் அப்படின்றத பற்றி சொல்லிடுறேன். இந்த வீடியோ வந்து கம்ப்ளீட்டாக வந்துட்டு 150 டேஸ் நான் யூஸ் பண்ணதை பொறுத்து. ஸோ ஹவுஸ் பிக்சல் 9 ப்ரோ எக்ஸல் அண்ட் இதோட ப்ரோஸ் என்ன, கான்ஸ் என்ன, நான் என்னெல்லாம் வந்து நல்லா இருக்குன்னு எக்ஸ்பெக்ட் பண்ணி நல்லா இருந்திருக்கு. ப்ளஸ் சில விஷயங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணி அது மோசமாகவும் ஆயிருக்கு. அது என்ன அப்படின்றத தான் சொல்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு விஷயம் வந்துட்டு ஃபஸ்ட்டு வந்து இது எத்தனை நாள் ஆச்சு அப்படின்றத சொல்லிடுறேன். ஸோ October 2 வாங்கியிருந்தேன். ஸோ இன்னைக்கு வந்து Feb 28, 2025. ஃபஸ்ட்டு வந்துட்டு நம்ம டிசைன் பற்றி சொல்லிடலாம். ஸோ டிசைன் பொறுத்தவரையில் கிட்டத்தட்ட வந்து இந்த டிசைன் வந்தப்போ ஆப்பிள் மாதிரியே இருக்குது, ஆப்பிள் மாதிரியே பாக்ஸ் ஷேப்டாக இருக்குது அப்படின்னாங்க. ஸோ கேமரா மாடல் மட்டும் தான் வித்தியாசமாக இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ என்ன அப்படின்னா, இது பிக்சல் 9 ப்ரோ எக்ஸல் ரொம்ப பெருசாக இருக்குது எனக்கு. இது பார்த்தோம் அப்படின்னா 6.7 இன்ச்சில். ஸோ 6.7 இன்ச்சு. இன்னொன்று இதில் என்ன இது அப்படின்னா, பின்னாடி வந்துட்டு மேட் ஃபினிஷில் இருக்கும். சைடில் இருக்க அந்த ஃப்ரேம் வந்துட்டு ஷைனியாக இருக்கும். ஸோ பிடிக்கிறதுக்கு அது ரொம்ப, நான் சொல்கிறது கவர் இல்லாமல், ஸோ பிடிக்கிறது அப்படியே வலிக்கிட்டு போகிற மாதிரி இருந்துச்சு. அது 2-3 டேஸ் அந்த மாதிரி யூஸ் பண்ணி பார்த்தேன். அதுக்கப்புறம் கவர் போட்டேன். ஸோ இந்த டிசைனே வந்துட்டு ஃபஸ்ட்டு எனக்கு ரொம்ப, என் கைக்கு வந்துட்டு அது ரொம்ப பெருசாக இருந்துச்சு. இது ஒரு விஷயம். அதுக்கு அடுத்து செகண்ட் விஷயம் என்ன பேசணும், பில் குவாலிட்டி. ஸோ பில் குவாலிட்டின்றது இதுக்குள்ளே தான் வரும். இந்த டிசைனும் இது சேர்ந்து தான் வரும். ஸோ பில் குவாலிட்டி பொறுத்தவரையில் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. 2 சைடுமே வந்துட்டு Gorilla Glass Victus 2 பேக் ஆஸ் வெல் அஸ் ஃப்ரண்ட்டும் கொடுத்துருந்தாங்க. அண்ட் வேறு என்ன, டிஸ்பிளே ஓகே. வேறு என்ன சொல்லணும், வேறு ஓகே. ஸோ பெர்ஃபார்மன்ஸ் கூட நம்ம போயிடலாம். பெர்ஃபார்மன்ஸ் பார்த்தோம் அப்படின்னா Tensor G4 தான் கொடுத்துருந்தாங்க. ஸோ இன்னும் ஒரு விஷயம், இந்த G4 கொடுத்ததில் இன்னொரு மாடியூலும் கொடுத்துருந்தாங்க. அது என்ன அப்படின்னா, வேப்பர் சேம்பர் அப்படின்ற மாதிரி சம்திங் எக்ஸ்ட்ரா ஒரு மாடியூல் இருக்குது இந்த இதில். ஸோ 9 சீரீஸா இல்லை 9 ப்ரோ எக்ஸல் சீரீஸா அப்படின்றது எனக்கு எக்ஸாக்டாக தெரியல. ஸோ ஆனால் இதில் இருக்குது. இதில் இருக்கிறதுனால ஈட்டிங் இஷ்யூஸ் எனக்கு வந்து வரவே இல்லை. இதுக்கு முன்னாடி வந்து நான் யூஸ் பண்ணது வந்து OnePlus Nord 2 5G அந்த மாடல் யூஸ் பண்ணியிருந்தேன். OnePlus Nord 2 5G. பட் நவ் இப்போ பார்த்தோம் அப்படின்னா, இதில் வந்துட்டு இதோட ப்ரீவியஸ் ஜென்ரேஷன்ஸில் வந்துட்டு இந்த கம்ப்ளைண்ட்ஸ்லாம் இருந்துச்சு. கேமரா வந்துட்டு ஒரு 4Kல ஷூட் பண்ணுறோம், பயங்கரமாக அப்படியே வந்து எனக்கு லேக் ஆகுது, இல்லாட்டி வந்துட்டு அப்படியே ஹீட் ஆகி அப்படியே மொத்தமாக ஆஃப் ஆயிடுது, அப்படி பிளாக் அவுட் ஆகிடுது, பிளாக் ஸ்க்ரீன் வந்தது அப்படின்ற மாதிரிலாம் இஷ்யூஸ் இருந்துச்சு. பட் நான் யூஸ் பண்ணி இந்த பிக்சல் 9 ப்ரோ எக்ஸலில் ரொம்ப பெர்ஃபெக்டாக இருந்துச்சு, ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஈட்டிங் இஷ்யூஸ் இல்லை. நான் ஒரு சில கேம்ஸ், சாதாரண கேம்ஸ் தான் யூஸ் பண்ணி பார்த்தேன். ஸோ அந்த மாதிரி ரஃப் யூஸாக வந்து யூஸ் பண்ணி பார்த்ததையும் நல்லா தான் இருந்துச்சு. ஓகே. ஸ்டாக்காக ஆண்ட்ராய்டு. ஸோ சாஃப்ட்வேர் பற்றி பார்த்தோம் அப்படின்னா, நான் வந்து பேட்டா வெர்ஷனும் ரெஜிஸ்டர் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இப்போ இருக்கிறது வந்துட்டு என்னது மறந்து போச்சு, 16 போட்டிருக்கேன்னா, இப்போ லேட்டஸ்ட்டாக வந்தது பேட்டா 2 வெர்ஷன் போட்டிருக்கேன். அது ஆனால் என்ன போட்டேன்னு எனக்கு ஞாபகம் 16 தான் நினைக்கிறேன். செக்யூரிட்டி பேட்ச் அப்டேட்ஸ் எல்லாமே வந்துட்டே தான் இருக்குது. ஸோ அது இது 5 இயர்ஸ், அது 9 இயர்ஸ் ஆஃப் செக்யூரிட்டி பேட்ச் அப்கிரேட்ஸ் 5 இயர்ஸ், 9 இயர்ஸ் ஆஃப் அப்டேட்ஸ். ஸோ இதுவும் வந்துட்டு நல்லா தான் இருக்குது. ஸோ திஸ் இஸ் ஃபைன். ஓகே, கேமராஸ்க்கு வருவோம். கேமரா பொறுத்தவரையில் பார்த்தோம் அப்படின்னா, எஸ் இட் இஸ் குட் அண்ட் எஸ் இட் இஸ் பேட். ஸோ என்ன விஷயங்கள் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, என் சிஸ்டர் வந்துட்டு ஐஃபோன் வச்சுருக்கா. ஐஃபோன் 15 நாட் ப்ரோ ஆர் நாட் ஐஃபோன் 15 ப்ரோ. ஐஃபோனில் என்னது வரும், ஐஃபோன் 15 ப்ரோ தானே. ஓகே, ப்ரோ மேக்ஸோ கிடையாது, வெறும் 15. நான் வச்சுருக்கிறது 9 ப்ரோ எக்ஸல். ஸோ இதுவுமே வந்து 2 சைடும் கம்பேர் பண்ணி பார்க்கும்போது ஒரு சில விஷயங்கள் வந்துட்டு நிறைய விஷயங்களே சொல்லலாம். நிறைய விஷயங்கள் வந்துட்டு 15ம் 9 ப்ரோ எக்ஸலும் கம்பேர் பண்ணும்போது நல்லா இருக்குது. அன்லெஸ் எனக்கு வந்து பியூர் வெயிலில் கொண்டு போயிட்டு இந்த கேமரா மாடியூலோட சிஸ்டம்னாலே என்னன்னு தெரில. சன்னில் போகும்போது நான் வந்து ஒரு சன் ப்ளஸ் வந்துட்டு ஒரு சைடில் வேறு ஏதோ ஆப்ஜெக்ட்ஸும் சேர்த்து நான் ஃபோக்கஸ் பண்ணி எடுக்கிறேன் அப்படின்போது எனக்கு வந்து அந்த சன்லைட் வந்துட்டு ஒரு மாதிரி ஒரு ரே மாதிரி எக்ஸ்ட்ரா வந்துட்டு எனக்கு அது ஏதோ சம்திங் வந்து முன்னாடி வர மாதிரி இருக்குது. நான் இப்படி ஃபேஸ் கிடையாது, ஒரு பிக்சர் வச்சுருக்கேன், அந்த ரேஸ் இதில் பட்டு வேறு ஏதோ ஆப்ஜெக்ட் மேலேயும் எனக்கு ஏதோ வந்து தனியாக ஒரு ரே மாதிரி அப்படி போகிற மாதிரி இருக்குது. இது இந்த கேமரா மாடியூலோட செட்டப்னாலையா என்ன அப்படின்றது தெரில. இது மேபி சாஃப்ட்வேர் கரெக்ட் பண்ண முடியுமா என்ன அப்படின்றது எனக்கு தெரில. இது ஒரு பிரச்சனை இருக்குது. இன்னொன்று, எந்த பிக்சர்ஸ் எடுத்தாலும் நல்லா தான் இருக்குது. பட் என்ன அப்படின்னா, ஒரு சில பிக்சர்ஸ் பார்க்கும்போது அதோட வார்ம்த் வந்து அந்த ஆரஞ்சிஷ் கொஞ்சம் வார்ம்த் ப்ளஸ் கான்ட்ராஸ்ட் சேச்சுரேஷன்லாம் ஓகே. பட் அந்த வார்ம்த் வந்து அந்தளவுக்கு இல்லை அப்படின்ற மாதிரி தான் எனக்கு தோணுது. ஸோ இதுதான் பேக் கேமராவோடது. ஃப்ரண்ட் கேமரா பொறுத்தவரை இட் இஸ் ஸோ பக்கா அண்ட் இட்ஸ் ஸோ குட். இது கூட இப்போ ஷூட் பண்ணுறதும் வந்துட்டு ஃப்ரண்ட் கேமரா தான் ஷூட் பண்ணுறேன். நல்லா இருக்கா, நல்லா தான் இருக்குன்னு நினைக்கிறேன்.
நான் கிட்டத்தட்ட ஒரு இருட்டில் தான் ஒரே ஒரு டியூப் லைட் தான் இருக்கீங்க, அதில் தான் ஷூட் பண்ணிகிட்ருக்கேன். பட் இந்த இது வந்து வார்ம் ஒயிட் டியூப் லைட். ஸோ எப்படி வருதுன்னு தெரில, எடுத்துகிட்டு பார்ப்போம். ஸோ வேறு என்ன, லோ லைட் ஃபோட்டோகிராஃபிஸ். லோ லைட் ஃபோட்டோகிராஃபிஸ் அவ்வளோ விஷயங்கள் நிறைய எடுத்து பார்த்துட்டேன். ஆஸ்ட்ரோ ஃபோட்டோகிராஃபி இது எடுக்கிறதுக்காக கஷ்டப்பட்டு ரொம்ப நாள் கழித்து நான் போய் எங்கே போனேன் நியூ இயர் அப்போ எங்கேயோ போயிருந்தேனே, வயநாடா இல்லை சம்திங், அது பேர் என்னது மறந்து போச்சு. சிக்மங்களூர் போயிருந்தேன். ஸோ சிக்மங்களூர் போயிருந்தப்போ அந்த இடத்துல ஆஸ்ட்ரோ ஃபோட்டோகிராஃபி ட்ரை பண்ணி பார்த்தேன். ரொம்ப சூப்பராக வந்துருந்துச்சு. அது ஸ்டார்ஸ்லாம் அவ்வளோ பக்காவாக அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. ஆஸ்ட்ரோ ஃபோட்டோகிராஃபி இஸ் பக்கா, இட்ஸ் ஆசம். அது பிக்சல் அடிச்சுக்கிட முடியாது அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ நெக்ஸ்ட் வேறு என்ன, அந்த இடத்துல ஒரு கம்பேரிசன் சொல்லிடுறேன். இன்னொரு பையன் சாம்சங் S24 அல்ட்ராவும் கொண்டு வந்திருந்தான். ஸோ அவனோடதும் என்னோடதும் வச்சு ட்ரை பண்ணி பார்க்கும்போது எனக்கு பிக்சல் வந்து ரொம்ப நல்லாவே இருந்துச்சு. அவனோடது இன்னும் டைமிங் வந்து பார்த்தோம் அப்படின்னா 4 மினிட்ஸ் வரைக்கும் அவன் வச்சுருந்தான். நான் 4 மினிட்ஸ்லாம் வைக்கல. நான் அபவுட் லைக் 30 செகண்ட்ஸ், இதில் மேக்ஸிமம் எவ்வளோ இருக்கும், 4 மினிட்ஸோ ஏதோ தானே இருக்கும், அவ்வளோதான் இருந்துச்சு. நான் 30 செகண்ட்ஸோ ஏதோ மேனுவலாக தான் நான் அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுருந்தேன். ஸோ எனக்கு அதுவே வந்து அவ்வளோ பெட்டராக வந்துருந்துச்சு. ஸோ ஆக்சுவலி ஆனால் எண்ட் ஆஃப் த டே என்ன அப்படின்னா, ரெண்டுமே ப்ராசஸ் ஆகி இதுவாகி தான் வரப்போகுது. அது வேறு விஷயம், அது வேறு. ஓகே. ஓகே, ஸ்டெபிலைசேஷன் பார்த்தோம் அப்படின்னா, வீடியோ ஸ்டெபிலைசேஷன் எனக்கு பிடிச்சிருந்துச்சி. ஆனால் ஒரு சிலது ஆன்லைன் ரிவ்யூஸ்லாம் பார்க்கும்போது ஸ்டெபிலைசேஷன் அந்தளவு சரியில்லை அப்படின்ற மாதிரிலாம் போட்டுருந்தாங்க. பட் ஐ டோன்ட் நோ ஒய். பட் நான் யூஸ் பண்ணி பார்த்ததில்ல. ஏன்னா இதுக்கு முன்னாடி நான் யூஸ் பண்ணது OnePlus Nord 2 5G. இப்போ யூஸ் பண்ணுறது வந்துட்டு அது Pixel 9 Pro XL. ஸோ இதில் பார்க்கும்போது எனக்கு இட் இஸ் ஃபைன். ஸ்டெபிலைசேஷன் நான் எதுவுமே ஸ்பெஷலாக போயிட்டு எடிட் பண்ணாமலே எனக்கு வந்து எல்லா விஷயங்களும் நல்லாவே இருக்குது. வேறு நெக்ஸ்ட் பாயிண்ட் என்ன வரலாம்? ஓகே, எடுத்த வீடியோஸும் எடுத்த ஃபோட்டோஸும் எடிட் பண்ணுறத பற்றி பேசுவோமே. ஸோ ஏன்னா வந்துட்டு அவ்வளோ ஏஐ ஃபீச்சர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இருக்க ஏஐ ஃபீச்சர்ஸ் எல்லாத்தையும் ட்ரை பண்ணி பார்த்தேன்னா, எஸ் ஐ டிட். டே 1லேருந்து அந்த 1 வீக்குள்ளேயே வந்து நான் எல்லாத்தையும் போட்டு அப்படி நோண்டி பார்த்து எல்லாத்தையும் ட்ரை பண்ணி பார்த்துட்டேன். ஸோ எனக்கு வந்து பிடிச்சிருந்துச்சி. பட் வந்து இந்த நிறைய விஷயங்கள் இப்போ ரீசெண்டாக வந்து இந்த சாம்சங்கோட கம்பேர் பண்ணி பார்த்தாங்களே, அந்த மாதிரி இந்த ஃபேஸ் மேலே வந்துட்டு ஒரு ஐ கிளாஸஸ் போட்டோ இல்லாட்டிக்கு ஃபேஸ் ஹைட் பண்ணிட்டோ இது பண்ணுறது, அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் வந்துட்டு சரியில்லை. சாம்சங் மட்டும் தான் பெட்டராக பண்ணுது. ஈவன் நாட் ஈவன் ஆப்பிள். ஓகே, வாட் நெக்ஸ்ட்? என்னெல்லாம் பேசியிருக்கோம்? பேசிக் விஷயங்கள் தான் பேசியிருக்கோம். வேறு பேட்டரி லைஃப். ஓகே, பேட்டரி லைஃப் பற்றி நான் சொல்லி ஆகணும். ஸோ திஸ் இஸ் நான் எதிர்பார்த்ததை விட நல்லா இருக்குது பேட்ரி. ஏன்னா நான் வந்துட்டு ஒரு ஃபோனை வந்துட்டு நான் என்னோடய ஸ்க்ரீன் டைம்லாம் பார்த்தா பயங்கரமாக இருக்கும். 10 hours 12 hours இருக்கும். ஸோ அந்தளவு வந்து பயங்கரமாக வந்து யூஸ் பண்ணுவேன். ஸோ இது போக ஆப்ஸும் பார்த்தீங்க அப்படின்னா, ஆப்ஸ் வந்து என்னோடய ஃபோனில் 500 to 550 ஆப்ஸ் வந்து நான் வச்சுருப்பேன். அட்லீஸ்ட் வந்துட்டு இந்த ரிகரஸ் ஸ்ட்ரெஸ் டெஸ்டிங் மாதிரி பண்ணுறதுக்காக அட் அ டைமில் வந்து ஒரு 15-20 ஆப் அட் அ டைமில் ஓப்பன் பண்ணி ஏதாவது விஷயங்கள் ஓட விடுறது. ப்ளஸ் நான் எடிட்டிங் யூஸ் பண்ணது வந்துட்டு மொபைலில் வந்து ஃபில்மோரா வச்சுருக்கேன். ஸோ அதை யூஸ் பண்ணுறதுக்காக அதை எதையாவது லோட் பண்ணி விட்டு அதை பயங்கரமாக எதை இம்போர்ட் பண்ணுறது, எக்ஸ்போர்ட் பண்ணுறதோ அந்த மாதிரி விஷயங்கள் ஒரு பக்கம் லோட் பண்ண விட்டு எல்லாமே ட்ரை பண்ணி பார்த்துட்டேன். அப்போ சூடும் ஆகலை, பேட்டரியும் அந்தளவு குறையலை, எல்லா விஷயங்களும் நல்லா இருக்குது. ஸோ ஒரு நாளைக்கு வந்து நல்லாவே தாங்கும். சாதா வந்துட்டு ஆப்ஸ் வந்து யாரும் நிறையாலாம் நான் போட மாட்டேன், நான் வந்து மீடியமாக தான் ஒரு ஆவரேஜாக வச்சுருக்கவங்க அப்படின்றவங்களுக்குலாம் கன்ஃபார்மாக ஒரு 20 hours வரைக்குமே தாங்கும். நான் யூஸ் பண்ணுறதுல வந்துட்டு 10 to 12 hours வந்து வருது. ஃபார் எக்ஸாம்பிள் இன்னும் ஒன்று சொல்கிறேன். ஒரு ட்ரிப் கோகர்னா நான் போயிருந்தேன். ஸோ அந்த ட்ரிப் வந்துட்டு நான் இங்கேருந்து கிளம்பும்போது ஒரு 7:30 மணி இருக்கும். அடுத்த நாள் மதியானம் 12:20 வரைக்கும் நான் சார்ஜ் போடவே இல்லை. அங்கே போய் அப்போ என்னோடய யூசேஜ் வந்து கம்மியாக தான் இருந்துச்சு. இது வந்து ஸோ இந்த நைட் டைமும் இருந்துச்சு. பட் ஃபோன் யூஸ் பண்ணி தான் இருந்தேன். ஏன்னா நைட் முழுக்க ஃபோட்டோ எடுக்கிறது, ஏதாவது வந்து ஆடுறது, டான்ஸ் ஆடுறது, எல்லாத்தையும் ஃபோட்டோ எடுக்கிறது, அந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணிகிட்டே தான் இருந்தேன். பட் இருந்துமே அடுத்த நாள் வந்து மதியானம் 12:20க்கு கிட்டத்தட்ட ஒரு 44 or 43 அந்த பர்சன்டேஜ் இருந்துச்சு. ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது அது வந்து ஃபோன் வாங்கி ஜஸ்ட் 1 வீக். அதுக்கப்புறம் வந்து பேட்டரி டீக்ரேட் ஆச்சா அப்படின்னு கேட்டால் எஸ் ஆச்சு. ஏன்னா வந்து நான் நிறைய விஷயங்கள் வந்து ஸ்ட்ரெஸ் பண்ணுற மாதிரி வந்துட்டு எக்குத்தப்பா ஆப்ஸ் எல்லாத்தையும் போட்டு வச்சு நான் இது பண்ணிட்டு தான் இருக்கேன். இது ஒரு விஷயம். ஒன் மோர் திங், பேட்டரியை பொறுத்தவரையில் நான் என்னோடய லொக்கேஷனை இது வரைக்கும் ஃபோன் வாங்கினது ஆஃப் பண்ணவே இல்லை, ஒய்ஃபை ஆஃப் பண்ணவே இல்லை, எல்லாமே 100% ஆன்லேயே தான் இருக்கும். ஸோ ப்ளூடூத்தும் அதே தான். இந்த 3 விஷயங்கள் வந்துட்டு இதில் வந்து எனக்கு செட்டிங்ஸ்லேருந்து தூக்குனாலும் பரவாயில்ல அப்படின்ற மாதிரி தான் நான் வச்சுருக்கேன். ஸோ என்ன சொல்லப்போனால் அந்த குவிக் செட்டிங்ஸ்லேயும் வந்து எல்லாத்தையும் வந்து தூக்கி விட்டுட்டேன். 100% ஆனில் தான் இருக்குது. அப்படி இருந்துமே வந்துட்டு அவ்வளோ விஷயங்கள் வந்து நான் ஸ்ட்ரெஸ் பண்ணி பார்த்தாலும் த பேட்டரி இஸ் ஸோ குட். ஓகே, வாட் அபௌட் த நெக்ஸ்ட் திங்? கொஞ்சம் ஃப்ளாஸ் பற்றி பேசுவோமா? ஓகே, சார்ஜிங் ஸ்பீடு. ஸோ சார்ஜிங் ஸ்பீடு பொறுத்தவரையில் வெறும் 35 வாட் தானே, 35 வாட்.
அண்ட் வயர்லெஸ் வந்து 15 வாட்டா. வயர்லெஸ் வந்து ட்ரை பண்ணியிருந்தேன். வயர்லெஸ் வந்துட்டு நான் பவர் பேங்க் வச்சு ஒரு ட்ரை பண்ணியிருந்தேன். எனக்கு ஓகேஷா இருந்துச்சு. ஸோ இதுக்கு முன்னாடி நான் யூஸ் பண்ணதெல்லாம் வந்துட்டு எப்போ இதுக்கு முன்னாடி ஐ மீன் ஒன் ப்ளஸ் நாட் டூ 5Gலாம் வந்து 65 வாட் சார்ஜிங் பவர். ஸோ அதெல்லாம் எனக்கு 37 மினிட்ஸோ ஏதோ ஒன்று ஒரு சைக்கிள் வந்துட்டு எனக்கு டக்குனு ரீசார்ஜ் ஆயிரும். எனக்கு இதில் வந்துட்டு என்னடா இது அப்படின்ற மாதிரி ஒரு 1 ஹவருக்கு மேலேயே வந்துட்டு ஆகுற மாதிரி தான் இருந்துச்சு ஒரு சில விஷயங்கள், ஒரு சில நேரங்கள். அண்ட் இதில் பார்த்தோம் அப்படின்னா இந்த சார்ஜிங்கில் வந்துட்டு இவன் கொடுத்துருக்கிறது வந்து அடாப்டிவ் சார்ஜிங் இருக்குது. இன்னும் வந்து லிமிட் அப் டு 80 இருக்குது. ஸோ நான்லாம் வந்து லிமிட் அப் டு 80 தான் போட்டு வச்சுருக்கேன். நான் 80 போட்டு வச்சுட்டு நான் காலையில் ஆஃபீஸ் போனேன் அப்படின்னா சாயங்காலம் வரும்போது ஒரு 20 இருக்கும். ஓகே சார். இந்த விஷயங்கள் தான் வந்து கொஞ்சம் இதாக இருக்குது. சார்ஜிங் வந்து கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக இருந்திருக்கலாம், நல்லா இருந்திருக்கும். ஓகே. கேமிங் வந்துட்டு ஒரு சில விஷயங்கள் கேமிங் விளாண்டு அதை சொல்லிட்டேன். வேறு என்ன சொல்லலாம்? ஃபிங்கர் பிரிண்ட். ஸோ இந்த ஃபிங்கர் பிரிண்ட் வந்துட்டு நான் டே 1 வந்துட்டு ஃபிங்கர் பிரிண்ட் வச்சுட்டேன். ஸோ அப்போ வந்து எனக்கு கிட்டத்தட்ட 1 வீக் to 10 டேஸ் வந்துட்டு ஐ மீன் கவரும் போடல, நான் டெம்பர்டும் போடல, ஜஸ்ட் அப்படியே பிளெயின் ஃபோனாக தான் யூஸ் பண்ணியிருந்தேன். ஸோ அப்போது வந்து ஃபிங்கர் பிரிண்ட் வந்து அவ்வளோ ஃபாஸ்ட்டாக அவ்வளோ ஸ்மூத்தாக இருந்துச்சு. ஆனால் அதுக்கடுத்து டெம்பர் போட்டோன்னே என்னடா இது இவ்வளோ மோசமாக இருக்குது அப்படின்ற மாதிரி எனக்கு ஃபீல் ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஐயையோ அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. ஸோ அதுக்கடுத்து நான் செட்டிங்ஸில் போயிட்டு ஒரு விஷயங்கள் இருக்குது. என்ன விஷயம் அப்படின்னா, நான் இப்போ டெம்பர் போட்டுக்கிறது வந்துட்டு வாட் இஸ் தட் கால்ட்? இந்த கம்பெனி பேர் என்ன? கம்பெனி பேர் ஐயோ ஆரஞ்சு கலரில் தான் இருக்கும் லோகோ. அதுதான் ஆரஞ்சு கலர் பார்த்தா ஞாபகம் வருதான்னு பார்த்தேன். ஸ்பைஜன். ஓகே, ஸ்பைஜனோட டெம்பர் தான் போட்டிருக்கேன். ஸோ என்ன விஷயம் அப்படின்னா, அங்கே போயிட்டு டர்ன் ஆன் என்ஹான்ஸ்டு ஃபிங்கர் பிரிண்ட் ஃபார் இது அப்படின்ற மாதிரி ஏதோ சம்திங் இருந்துச்சு ஒரு ஆப்ஷன். ஸோ அதை எனேபிள் பண்ணிவிட்டு ஃபிங்கர் பிரிண்ட்டை எனேபிள் பண்ணேன். ஸோ இட் வாஸ் ஸோ ஃபாஸ்ட். எனக்கு இதுக்கு முன்னாடி யூஸ் பண்ணது எல்லாத்தையும் விட நான் நிறைய ஃபோனில் வந்து சும்மா வந்து ஃபிங்கர் பிரிண்ட்லாம் வச்சு என்னோட ஃப்ரெண்ட்ஸோடதெல்லாம் வச்சு பார்த்துருக்கேன். ஸோ அப்படிலாம் பார்க்கும்போது எனக்கு இது வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருந்துச்சு. ரொம்ப ஃபாஸ்ட்டாக அப்படி வச்சோன்னே அப்படி இருந்துச்சு. ஏன்னா இன்னொன்று என் கை வந்து அப்படி வேர்க்கும். இப்போ கூட வேர்க்கிறது தெரியுதா? தண்ணியாக இருக்கா? இப்படி தான் வேர்க்கும். ஸோ இந்த மாதிரி ஃபிங்கர்ஸை வச்சுட்டு எனக்கு வந்து மேக்ஸிமம் வந்து நான் வந்து பின் போட்டு தான் வந்து நான் உள்ளே போகிற மாதிரி இருக்கும். பட் இந்த ஃபோனில் எனக்கு வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஏன்னா வந்துட்டு ஃபிங்கர் பிரிண்ட் ப்ளஸ் ஃபேஷியல் ஸ்கேன் ரெக்கக்னிஷன் எல்லாமே ரெண்டுமே நல்லா இருந்துச்சு. ஓகே. ஸோ இதை பற்றி சொல்லிட்டோம். ஓகே. ஸ்பீக்கர்ஸ். ஸோ ஸ்பீக்கர்ஸ் பார்த்தோம் அப்படின்னா, ஸ்பீக்கர்ஸும் சரி, நான் ஆடியோ பேசுறது அது வேறு விஷயம். மைக்ரோஃபோன் பற்றி நான் பேச விரும்பல. மைக்ரோஃபோன் பற்றி நான் அவ்வளோவா டெஸ்ட்டும் எதுவும் பண்ணி பார்க்கல நான், டு பி ஃப்ராங்க். ஓகே, ஸ்பீக்கர்ஸ் பற்றி பார்க்கணும் அப்படின்னா, ஏதோ டக்குன்னு வந்துட்டு ஏதோ ஒரு ப்ளூடூத் ஸ்பீக்கர் ஏதோ வந்து பெரிய இந்த இந்த ஒரு பொறுத்த வாட் கிட்டத்தட்ட ஒரு சிலிண்டிக்கல் ஒரு ஷேப்பில் வந்து இது வித்துட்ருப்பாங்க. எனக்கு அந்தளவு வந்து எனக்கு சவுண்ட் பூம் பண்ணி கொடுக்குற மாதிரி அந்தளவு வந்து எஃபிஷியண்ட்டாக இருந்துச்சு. ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. இப்போ குளிக்க போகிறோம் அப்படின்னா பாட்டு கேட்குறதுக்கு உள்ளெல்லாம் கொண்டு போகலாம் தேவையில்லை. வெளியே வச்சுட்டே வந்து கேட்டாலே ரூம் முழுக்க அப்படி சூப்பராக அலரும். அந்தளவு வந்து நல்லா இருந்துச்சு. ஓகே. வேறு என்ன? வேறு ஒரு சில ஏஐ ஃபீச்சர்ஸ் இந்தியாவில் இல்லை. அது ரொம்ப மோசம். அதை பற்றி என்ன சொல்கிறது? ஏஐ ஃபீச்சர்ஸ் கிடையாது. லைக் இந்த கால் ஸ்க்ரீனிங், அதுக்கப்புறம் வேறு என்ன சம்திங் எனக்கு டக்குன்னு ஞாபகம் வரல. கிராஷ் ஃபீச்சர் கூட இந்தியாவில் இருக்கா அப்படின்றது தெரியல. சேட்டலைட் இது இந்தியாவில் இருக்கான்னு தெரில. விபிஎன் வந்து கூகுளோட விபிஎன் ஓன் விபிஎன் இருக்குது, அதுவும் யூஸ் பண்ண முடியாது. கூகுள் எஃப்ஐ அவனோட இசிம் மாதிரி விஷயங்கள் இருக்கிற அதுவும் யூஸ் பண்ண முடியாது. இந்த மாதிரி ஃபீச்சர்ஸ்லாம் இந்தியாவில் யூஸ் பண்ணாவது இந்த ஆக்சுவலி வந்துட்டு நான் வாங்கினப்போ இருக்க ப்ரைஸ் வந்து ரொம்ப அதிகம். ஸோ இப்போ வந்து ஆஃபர்ஸ் வந்து நிறையா வர ஆரம்பிச்சு. ஏன்னா 9Aவோட என்னது லீக்ஸ்லாம் வர ஆரம்பிச்சு. அதை பார்த்தோம் அப்படின்னா அது மறுபடியும் சோப் பாக்ஸ் மாதிரி தான் இருக்குது. ஏன்னா அந்த கேமரா மாடியூல் மட்டும் தான் அதே மாதிரி தான் இருக்குது. பட் அது எம்போஸ்டாக இருக்கிறது கூட இருக்கா அப்படின்றது தெரியல. இப்போதைக்கு பார்த்து அந்த லீக்ஸில் பார்க்கும்போது 9A பற்றியும் பேச ஆரம்பிச்சிட்டோம். ஓகே, நெக்ஸ்ட்டு வேறு என்ன? அப்டேட்டை பற்றி பேசியாச்சு. வேறு என்ன? ஓகே. ஸோ இந்த ஃபோன் வந்து இவங்க சொன்ன மாதிரி 5 இயர்ஸ் ஆஃப் அப்கிரேட்ஸ் அண்ட் 9 இயர்ஸ் ஆஃப் அப்டேட்ஸ் வந்து தாங்குமா அப்படின்னு கேட்டால் 5 இயர்ஸ் கன்ஃபார்மாக தாங்கும். 5 இயர்ஸ் டவுன் த லைன் வச்சு அடின்னு அடித்தாலும் நல்லா தாங்கும். பேட்டரியை பற்றி தெரில. பேட்டரி வந்து மேபி ரீப்ளேஸ் பண்ணலாம், இல்லை டீக்ரேட் ஆக தான் செய்யும். பட் லிமிட் டு 80 வச்சு நம்ம எல்லாத்தையும் அடாப்டிவ் பேட்டரி எல்லாத்தையும் போட்டு வச்சுருக்கோம். பார்ப்போம். ஸோ மேபி ஒரு 1 இயர் ஆஃப் ரிவ்யூ கூட நான் சொல்ல வாய்ப்பு இருக்குது. இப்போ வந்து 150 டேஸ் ஆயிடுச்சு. ஸோ அக்டோபர் 2 காந்தி ஜெயந்தி அப்போ கரெக்டாக வாங்கினது 2024. பட் நவ் இட்ஸ் Feb 28, 150 டேஸ். ஓகே. வேறு என்ன விட்டேன்?
எல்லாமே சொல்லிட்டேன்னு நெனைக்கிறேன். ஸ்டாக் ஆண்ட்ராய்டு பத்தி சொல்லிட்டேன். ப்ளோட்வேர்ஸ் எதுவுமே கிடையாது. பியூர் கூகுள். ஸோ இவன்லாம் வந்து இந்த ப்ளோட்வேர் ஒரு ஆப் கூட இல்லாம எல்லாமே அப்படி செம்மையா இருக்கும்ல. அந்த மாரி விஷயங்களா இருக்கும் அன்பாக்ஸ் பண்ணும்போது. வேற என்ன? வேற, 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 வேற. ஓகே. ஃபைனல் வேர்டிக்ட் சொல்லணும் அப்படின்னா, குட் ஃபார் ஃபோட்டோகிராஃபி. பட் நீங்க எதிர்பார்க்குற மாரி என்னது ஒரு ப்ரொஃபஷனல் விஷயங்கள் வந்து நீங்க இதில ப்ரொஃபஷனல்னா ஐ மீன் ஒரு டிஎஸ்எல்ஆரோ அந்த மாரி பெரிய சைஸ தூக்கிட்டு போறதுக்கும், ஒரு ஃபோன் இதில இது பண்ணுறதுக்கும் வித்தியாசம் இருக்க தான் செய்யும். பட் வென் யூ கம்பேர் லைக் iPhone 15 Pro Max ஆர் வித் திஸ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, 2மே கிட்டத்தட்ட ஈக்குவலன்ட்டா தான் இருக்கு. 16 சொல்லல 15. ஓகே. அண்ட் பேட்டரி லைஃப் நான் சொன்ன மாரி ஓகே. பட் ஒரே ஒரு மேஜர் ட்ராபேக் அப்படின்னா, இந்த சார்ஜிங் தான். வயர்லெஸ் சார்ஜிங்கும் சரி, சாதா சார்ஜிங்கும் சரி, 35 வாட் தான் வந்துட்டு இது இப்போ மேக்ஸிமம் குடுக்குறான். ஸோ 35 வாட் அப்படின்றது அந்த அளவு எஃபிஷியன்ட்டா இல்லை. ஏன்னா 1 மணி நேரத்துக்கு மேல ஆகுது. இப்போ வர ஃபோன்ஸ் எல்லாமே வந்துட்டு 20 மினிட்ஸ், 30 மினிட்ஸ் அப்படின்னு இருக்கு. நான் வச்சிருந்த ப்ரீவியஸ் ஃபோனே வந்துட்டு 37 மினிட்ஸ்ல வந்து சார்ஜ் ஆயிரும். OnePlus Nord 2 5G. ஸோ இதுதான் ஃபைனல் வெர்டிக்ட். ஸோ நீங்க வாங்கணும் அப்படின்னா, எஸ் நவ் யூ கேன் பை இட். ஏன்னா வந்துட்டு அடுத்து Pixel 9ஏ வரப்போகுது. Pixel 9ஏக்கு வெயிட் பண்ணாம நீங்க வந்து ஒரு Pixel 9 Pro XL எடுத்தீங்க அப்படின்னா, இதில முக்கியமான விஷயத்த மறந்துட்டேனே. ஸோ இதில வந்துட்டு 1 இயர்க்கு வந்துட்டு 1 டிபி ஆஃப் இது குடுக்குறான். Google One. ஸோ அது வந்துட்டு எனக்கு அடிச்சு தாக்குறேன். 1 வருஷம் கழிச்சு என்ன பண்ணேன் அப்படின்றது தெரியல. 9 ப்ரோ வாங்குனாலும் இல்ல. 9 ப்ரோ எக்ஸ்எல் வாங்குனா தான் உண்டு. எப்படி? கரெக்ட்டா குடுத்துருக்கானா? வேற என்ன? அவ்வளோதான். எவ்வளோ நேரம் பேசியிருக்கேன்? 16 நிமிஷமா? என் ஃபோன பத்தி அவ்வளவா பேசியிருக்கேன்? ஓகே. ஸோ இதுதான். தட்ஸ் இட். தேங்க் யூ.